வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. சார், நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கிற அதே ஏரியாலே இன்னும் நிறைய டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர் ஷோரூம்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஷோரூமை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, நம்ம ஷோரூமில் கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணுறது வெறும் மெட்டீரியல் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து கரெக்டான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், குவாலிட்டியை பற்றின அசூரன்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதையும் சேர்த்து தான் கொடுக்குறோம். எல்லாமே ஓகே தான் சார். பட் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? மற்ற ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல்ஸோட பட்ஜெட் எல்லாம் நம்ம ஷோரூமில் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நேரத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குவாலிட்டி தான். ஆனால் நாங்கள் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட திக்னஸ், வாட்டர் அப்சர்ப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதை பற்றி எல்லாமே ஓப்பனாக கஸ்டமர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி சானிட்டரி வேர்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன், பிராண்டை பற்றின அவேர்னஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமானது கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு கொடுத்த மெட்டீரியலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவோம். சார், ஒரு சில டைம் இந்த சானிட்டரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணின 1 இயர்க்கு அப்புறமா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது எல்லாம் உங்கள் சைட்ல இருந்து எப்படி டீல் பண்ணுறீங்க? பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமர் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் உடனே சம்மந்தப்பட்ட சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுவோம். அவங்களோட டெக்னிக்கல் ஸ்டாஃப் உடனே அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போய் என்ன ப்ராப்ளம் பார்த்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சார். ஷூர். ஸோ இதே மாதிரி டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.